தமிழ்நாடு இப்போ ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டியூ டு எலெக்ஷன் எல்லாருக்குமே இப்போ எலெக்ஷன் ஃபீவர் இருக்குது. எல்லாருமே வந்துட்டு யாருக்கு ஓட்டு போடுறது, என்ன பண்ணுறது, யார் வந்துட்டு இப்போ ஜெயிப்பா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் என்னென்னா, நம்ம தளபதி விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்துட்டு 2 கான்ஸ்டிடியூவன்சியில் வந்துட்டு அவர் வந்துட்டு நிற்கிறாருங்க. ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன் பெரம்பலூர், இன்னொன்று வந்துட்டு திருச்சி ஈஸ்ட்டில் வந்துட்டு நிற்கிறாரு. இவர் நிற்கிறது வந்துட்டு நம்ம எல்லாருமே தப்புன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம கவர்மெண்ட் ரைட்ஸ் படி நீங்கள் வந்துட்டு 2 கான்ஸ்டிடியூவன்சியில் நிற்கலாம். அப்படி ஒரு 2 கான்ஸ்டிடியூவன்சிலையுமே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஒன்றில் வந்துட்டு ரிசைன் பண்ணிடணும், ஒரு பதவி மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 2 கான்ஸ்டிடியூவன்சியில் அவங்க வந்துட்டு நிற்கிறது தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி நிற்கிறது வந்துட்டு தப்பு தான். ஏன்னா இது வந்துட்டு பை எலெக்ஷன் நீங்கள் நடத்துனீங்கன்னா எங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், எங்களோட டேக்ஸ் அமௌண்ட்டு தான் நீங்கள் எடுத்து கட்டுறீங்க அப்படின்றது ஒரு தரப்புலேருந்து மக்கள் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், பை எலெக்ஷன் அதாவது தளபதி விஜய் 2 கான்ஸ்டிடியூவன்சியில் நிற்கிறது சரியா தவறானு? இவங்க ஏன் 2 கான்ஸ்டிடியூவன்சியில் நிற்கிறாங்க அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட எதிரி அதாவது ஹை போஸ்டிங்கில் இருக்கவங்க, ரொம்ப பவரானவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்துட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக நிற்பாங்க. இன்னொன்று என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றில் தோத்துட்டாலும் இன்னொன்றில் நாங்கள் ஜெயிப்போம்ல அப்படின்றதுக்கு நிற்பாங்க. அடுத்தது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, 2லேயுமே அவங்க ஜெயிச்சாங்கன்னா எங்களுக்கு 2 இடத்துலையுமே பவர் இருக்குது, நாங்கள் இவ்வளோ மவுஸில் இருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிறதுக்காக அவங்க வந்துட்டு இந்த மாதிரி 2 கான்ஸ்டிடியூவன்சியில் நிற்பாங்க. 1996 அந்த ஒரு இயரில் தாங்க நம்ம வந்துட்டு இந்த ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு 2 கான்ஸ்டிடியூவன்சியில் நின்றுக்கலாம் அப்படின்ற ரூலு. 1996க்கு முன்னாடி வந்துட்டு எத்தனை கான்ஸ்டிடியூவன்சியிலனாலும் ஒரு கேண்டிடேட் நின்றுக்கலாம் அப்படின்றது தான் ரூல் வந்துட்டு இருந்துச்சு. அதை வந்துட்டு நிறையா பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு ரூலை மாற்றிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எங்களேன் 2001 நம்ம பழைய சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்துட்டு 4 கான்ஸ்டிடியூவன்சியில் நாமினேஷன் பண்ணாங்க. அப்படி அவங்க பண்ண அந்த நாமினேஷன் எதுவுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணலைங்க, எல்லாத்தையுமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 கான்ஸ்டிடியூவன்சியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நாமினேஷன் பண்ணி அதில் 1ல் வின் ஆகி திரும்பி அவங்கள எம்டிஆர் அந்த ஒரு கான்ஸ்டிடியூவன்சிக்கு பை எலெக்ஷன் நடத்துனாங்க. இந்த மாதிரி பை எலெக்ஷன் நடத்துறதுனால நம்ம பொதுமக்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்மளோட மண்டையை திரும்பி நல்லாவே கசக்கி யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு யோசிக்கிறது தான். ஆனால் பொலிட்டீஷியன்ஸ் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு தான் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன் 2 இடத்துல நின்றுக்கலாம், எதில் ஜெயிக்கிறோமோ அதில் வந்துட்டு அவங்களுக்கு சீட்டு கிடச்சிக்கும். இந்த பை எலெக்ஷன் நடத்துறது ஒரு வேஸ்டான திங்கன்னு தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கட்டுற டேக்ஸில் இருந்தால் அவங்க வந்துட்டு எடுத்து இந்த ஒரு பை எலெக்ஷனையே நடத்துகிறாங்க. இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். இதை பற்றி தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.